உங்களை பரிசுத்த ஆவி சந்திக்க வந்தால் எதற்காக சந்திக்க வருவார்கள் தெரியுமா? வாங்க பார்க்கலாம். ஆவியானவர் சந்திக்க வரும் பொழுது குறிப்பிட்ட காரணம் இருக்கும். அதில் சில தீய சக்திகளிடமிருந்து காக்க வருவார்கள். உங்கள் தேவையை சுமந்து அதை உங்களிடம் சேர்க்க வருவார்கள். உங்களுக்கான தேவ தகவலை தர வருவார்கள். உங்கள் சோர்வை போக்க ஊக்கம் தர உங்கள் பொக்கிஷமான தேவன் உங்களுக்கான படைப்பின் ரகசியத்தை தர வருவார்கள். இவை அனைத்தும் இறைவனின் ஆணைப்படியே நிகழும். பரிசுத்த ஆவியானவர்கள் இறைவனுக்காக விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் கடவுளின் ஆணையை நிறைவேற்ற வல்லமை கொண்டவர்கள். தேவ தூதர்கள் இருப்பதற்கும் அவர்கள் தந்த செய்திகளின் மூலம் நடந்த அற்புதங்களையும் நமது பைபிள் குறிப்பிட்டுள்ள பல பகுதிகளில் கண்டிருப்போம். நமக்குள் ஒரு கேள்வியை எழுப்புவோம். எனக்கான பாதுகாப்பும் எனக்கான தேவ செய்தியையும் எனக்கான படைப்பின் ரகசியமும் பரிசுத்த ஆவியின் மூலம் நான் அடைய தகுதியானவனா? ஆம், இல்லை என்ற பதிலே அடுத்த நிமிடம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நமக்கு உணர்த்தும். பிரைஸ் தி லார்ட்.